யாழ்ப்பாணத்தில் வேலணையில் சாவகச்சேரியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பெற்ற வரவேற்பு அது அரசியல் மரியாதை மட்டுமல்ல, நீண்ட காலத்துக்கு பிறகு வடக்கு தமிழ் மக்கள் வெளிப்படையாக காட்டிய நம்பிக்கையின் வெளிப்பாடு. வடமாகாண தைப்பொங்கல் விழாவில் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்ட சம்பிரதாய பூர்வமான வரவேற்பும் சிறுவர்கள் முதல் மூத்தவர்கள் வரை கலந்து கொண்ட வர்ணமயமான கலை கலாசார நிகழ்வுகளும் இது ஒரு அதிகாரப்பூர்வ அரசியல் நிகழ்வு என்பதை கடந்து மக்களும் தலைவரும் ஒன்றாகும் தருணமாக அந்த நாளை மாற்றியதே. முகங்களில் இருந்த புன்னகை, கைத்தட்டல்கள், நேரடி உரையாடல்கள் இவை அனைத்தும் வடக்கு தெற்கு இடையிலான உளவியல் தூரம் மெதுவாக கரைந்து வருவதை வெளிப்படுத்தின. இந்த வரவேற்பின் பின்னணி மிக முக்கியமானது. கடந்த காலங்களில் அரசியல் அதிகாரம் பெரும்பாலும் கொழும்பை மையமாகவும் சிங்கள பௌத்த அடையாளத்தை மையமாகவும் கொண்டதாகவே வடக்கு உணர்ந்தது. ஆனால் இன்றைய அரசாங்கத்தின் செயல்பாடுகள் அந்த உணர்வை நடைமுறையில் மாற்றத் தொடங்கியிருக்கின்றன. வடமாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள யுத்தம் முடிவடைந்து 17 வருடங்களுக்கு பிறகு யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வீட்டு திட்டங்கள், குறிப்பாக யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மீசாலையில் ஜனாதிபதி நேரடியாக அடிக்கல் நாட்டிய வீடு வாக்குறுதி அரசியல் அல்ல, செயல்பாட்டு அரசியல் என்பதற்கான சின்னமாக மாறியுள்ளது. இந்த வீடுகள் வெறும் கட்டிடங்கள் அல்ல, அவை பாதுகாப்பு, மரியாதை, சமத்துவம் ஆகியவற்றின் அடையாளம். அதனால்தான் ஜனாதிபதி வந்தபோது மக்கள் அவரை ஒரு தொலைவில் இருக்கும் தலைவராக அல்ல, தங்கள் வாழ்க்கையை நேரடியாக புரிந்து கொள்ள முயலும் ஒருவராகவே பார்த்தனர். அந்த மனநிலையே அன்பான வரவேற்பாக வெளிப்பட்டது. இந்த மாற்றத்துக்கு வடக்கில் செயல்படும் NPP பிரதிநிதிகளின் தொடர்ச்சியான பணியும் மிக முக்கியமான காரணமாகும். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், பாராளுமன்ற உறுப்பினர்கள் K இளங்குமரன், வைத்தியர் ஸ்ரீ பவானந்த ராஜா, ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் மற்றும் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள், குறிப்பாக கபிலன், தமிழ் மக்களுடன் நேரடியாக இணைந்து செயல்பட்ட விதமே இந்த அரசியல் அணுகுமுறைக்கு நம்பகத்தன்மையை வழங்கியது. ஆரம்பத்தில் ஜனாதிபதியின் வடக்கு விஜயத்தை புறக்கணிக்க வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் அழைப்பு விடுத்திருந்தார். ஆனால் காலப்போக்கில் அதே அரசியல் தரப்பிலிருந்து இந்நாட்டில் சகல இன மக்களும் வாழக்கூடிய நல்லதொரு நாடாக மாற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்ற டாக்டர் பானா சத்தியலிங்கத்தின் கருத்து வெளிப்பட்டது. இது வெறும் கருத்து மாற்றமல்ல, மாறும் அரசியல் சூழலின் பிரதிபலிப்பு. ஜனாதிபதி வடக்கில் கூறிய செய்திகள் தெளிவானவை. போதைப்பொருள் கடத்தலுக்கும் பாதாள உலகத்திற்கும் இனி அரசியல் பாதுகாப்பு இல்லை. இளைஞர்களை போதைப் பொருளிலிருந்து காக்க அரசு உறுதியுடன் செயல்படும். தமிழ் மக்களை நன்கு புரிந்து கொள்ள காவல்துறையில் அதிகமான தமிழ் இளைஞர்கள் சேர வேண்டும். அதே போல தைப்பொங்கல் விழாவில் அவர் கூறிய மையச் செய்தி இதுதான்: எந்த மொழி பேசினாலும், எந்த மதத்தை பின்பற்றினாலும் அனைவரும் கௌரவத்துடன் வாழக்கூடிய இனவாதமற்ற தேசிய ஒருமைப்பாடு நிறைந்த வளமான நாட்டை கட்டியெழுப்புதல். அந்த உரையின் முடிவில் நாம் பிரியாதிருப்போம், நாம் ஒன்றுபடுவோம் என்ற அவரது அழைப்பு அன்று கிடைத்த அன்பான வரவேற்பின் அர்த்தத்தை மேலும் ஆழமாக உறுதிப்படுத்தியது. வடக்கு தமிழ் மக்களின் அந்த வரவேற்பே இன்றைய அரசியலில் உருவாகி கொண்டிருக்கும் புதிய நம்பிக்கையின் சாட்சி.